ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷார்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ், பர்டிகுலராக 7th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ், 5th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் இன்டர்ன்ஷிப் இருக்கும். இன்டர்ன்ஷிப்னா என்ன, இதுக்கு என்னென்ன கிரெடிட்ஸ் இருக்குது பற்றிலாம் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு இன்டர்ன்ஷிப்பில் 2 டைப் இருக்குது. ஒன்று சம்மர் இன்டர்ன்ஷிப், இன்னொன்று வந்து விண்டர் இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ கிரெடிட்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 கிரெடிட்ஸ் வந்து அலாட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து 4 வீக்ஸ் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதாவது கிட்டத்தட்ட 1 மந்த் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இன்டர்ன்ஷிப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இண்டிவிஜுவலாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ ரிப்போர்ட் வந்து நீங்கள் கரெக்டாக காலேஜ் ஓப்பன் பண்ண 10 நாளுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது என்ன கேட்டகரியில் வரும் பார்த்தீங்க அப்படின்னா இஇசி, எம்ப்ளாயபிலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் கோர்ஸ் இஇசியில் வரும். ஸோ ரிப்போர்ட்டை நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் 7th செமஸ்டரில் இன்டர்ன்ஷிப் போகிறீங்க அப்படின்னா 7th செமஸ்டர் சப்ஜெக்ட்டை 8th செமஸ்டரில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு டியூரேஷன் பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. 2 வீக்ஸ் போகிறீங்க அப்படின்னா அதுக்கு 1 கிரெடிட்டு, 4 வீக்ஸ் போகிறீங்க அப்படின்னா அது 2 கிரெடிட்டு, 6 வீக்ஸ் போகிறீங்க அப்படின்னா அதுக்கு 3 கிரெடிட்டு. ஸோ இன்டர்ன்ஷிப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரிப்போர்ட்டை மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்டர்ன்ஷிப் பொறுத்த வரைக்கும் அப்சல்யூட் கிரேடிங் பிரின்சிபல் தான். நீங்கள் ஓ கிரேட் அப்படின்னா 91 100 எடுத்துக்கணும். அதே மாதிரி சி கிரேட் அப்படின்னா 50 55 எடுத்துக்கணும். ஃபுல் வீடியோ லிங்க் கீழே இருக்குது.